என்னை பார்த்து உடனே கபாலசுரன் அப்பனா இந்த அம்மாவுக்கு தெரியுதா? சரி தாய் தந்தை யாரு கேளு. என்னுடைய தாய் தந்தை யாருன்னு தெரியாது. கிஞ்சி வரமா தாய் தந்தை யார் என்று உனக்கு தெரியுமா? கபாலசுரா உன்னை படிக்கவளே கருமாறி உருமாறி திருமாறி என்னை படைத்தவ என்னுடைய தாயே இவ்வளவு நாட்களாக என்னுடைய தாயை தான் தேடி வருகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரம்மதேவன் என்று பெயர் பெற்று வாழ்ந்து வருகின்றேன். என்ன இது? யாரோ வருகின்றார். அந்த பிரம்மதேவன் எங்கே இருக்கிறார் என்று நன்றாக தேடிப்போம். சுத்திப்போர் உங்க வீட்டுல கூட உங்க பொண்ணு கையில் கொண்டா கூட புலி நெருங்க கொட்டை இருக்கு. என்னங்க பண்ணா எங்க பிரம்மதேவன் தேடி பாரானா அதை விட்டுட்டு எங்க கலக்குள்ள ஏதோ கணக்கு ஏறிக்கிறாங்க ஆளு. அடடே இவன் தான் பிரம்மனா? விடாத. அடே பிரம்மா அடே எதற்காக வந்தா என்னை நாடி? என்ன காரணம் அதை கூர் பக்தா? நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் கபாலசுரன். கபாலசுரனா? சுவாமி நீ எதற்காக வர வேண்டும்? அந்த காரணத்தை என்னிடம் சொல் பக்தா. பழைக்கும் கர்த்தா நீங்கள் தானே? ஆமா. என்னுடைய தாய் தந்தை யார் என்று எனக்கு தெரியாமலே இருக்கின்றேன். என் தாய் தந்தை யார் என்று சொல்லுங்க. ஆமா சாமி, நாங்க அதிகமாலாம் கேட்கல. பொன் கேட்கல, பொருள் கேட்கல. என்ன கோட கோபுரம் மாளிகையில எதுவும் கேட்கல. அவர் யாரு? அவர் எப்படி பிறந்தாரு? அவர் யாருக்கு பிறந்தாரு? அவர் எத்தனை பேருக்கு பிறந்தாரு? அதை மட்டும் எத்தனை பேருக்கு பிறந்தாரு? யாருக்கு பிறந்தாரு? எப்படி பிறந்தாரு? எப்படி பிறந்தாரு? இதோ பார் பக்தா, என்னுடைய களத்தில் இருக்கின்றது 4 வேதங்கள். அதில் பார்க்கின்றேன். இது என்ன தெரியுமா? ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். சுக்கு மளவு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கின்றேன். இரு பக்தா, பாரு பாரு. இந்த பக்கம் தள்ளு, இந்த பக்கம் தள்ளு. கவுத்து போட்டு தள்ளியா சீக்கிரம் திருப்பி. இந்த பக்கம் நாளை போற ஊர் இந்த பக்கம் இது. கபாலசூரா, என்னுடைய படைப்பில் உன்னுடைய பெயரே கிடையாது. கபாலசூரா கணக்கிலே கிடையாதா? ஆமா, கணக்கிலே. தாய் தந்தை பெயரு தாய் தந்தை யாருன்னு உனக்கு தெரியாது. இதோ பார் கபாலசூரா, உன்னுடைய தாய் தந்தை யார் என்று உனக்கே தெரியவில்லை என்றால் எனக்கு எப்படியடா தெரியும்? எனக்கே தெரியல, உனக்கு தெரியாதா? தெரியாது. படைக்கும் தொழிலை மேற்கொண்டிருக்க கூடியவன் நீ. ஆமா. உனக்கே தெரியவில்லை என்றால் எனக்கு எப்படா தெரியும்? தாய் தந்தை சொல்ல மாதிரியா இல்லையா? தெரியாது பக்தா. தெரியாதா? தெரியாது. உன்னை விட்டு வரல. நான் எப்படி சொல்வது? எனக்கு தெரியாது என்றால் தெரியாதுதான். தெரியாதா? ஆமா. தெரியாதவன் இங்க இருக்கவே கூடாதுங்க. இவனை விட்டு வைக்க கூடாது. இவன் உயிர்களை படைக்கக்கூடியவன். இனிமேல் அந்த தொழிலை நம்ம செய்யலாம். நாங்க செஞ்சுக்கிறோம்.
வித்யாதர் அஷ்டாதிக்கு பாலகர் ஒருவனை கூட விட்டு ஒரே ஒரு ஆளை கூட விட மாட்டேன். மொத்த பேர் என்னை பார்த்து உடனே கபாலசுராஜா அப்பனா இந்த அம்மாவுக்கு தெரியுதா? பெரிய தாய் தந்தை அப்படி கேளு. தாயே, என்னுடைய தாய் தந்தை யாருன்னு தெரியாது, திருச்சி வரமா? தாய் தந்தை யார் என்று உனக்கு தெரியுமா? கபாலசுரா, உன்னை படைத்தவளே, கருமாறி, உருமாறி, திருமாறி. என்னை படைத்தவா என்னுடைய தாயே. அதேதான். இவ்வளவு நாட்களாக என்னுடைய தாயை தாண்டி தேடி வருகிறேன். அவன் ஆணவத்தை அழைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? முத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அம்மை என்று சொல்லக்கூடிய முத்தை அவனுக்கு வாய் எரித்து அவனுடைய ஆணவத்தை குறைத்து அவனுடைய சக்தியை குறைத்தால் நீ அவனை குலவத்தில் கொண்டு விடலாம். இப்போது அழிக்கின்ற முத்துக்களை குறைக்கின்ற ஆணவத்தை அழித்த முத்துக்களை இப்படி முத்துக்களை போடலாமா? முத்துக்களை எடுக்க வேண்டும் அண்ணையே. கபாலசுரா, அண்ணையே, அடுத்த தாய் என்று பாராமல் என்னை சாட்டு கொண்டு அடித்தாய். எனக்கோ கோபம் இருந்தது. அழித்தேன் முத்துக்களை. எப்போது அம்மா அம்மானு துடியாக துடித்தாயோ, நான் போட்ட முத்துக்களை நானே எடுத்துக் கொள்கின்றேன். ஓ அம்மா, தாயே, இதுதான் தாய் என்பது. பிள்ளை எத்தனை தவறு செய்தாலும் ஒரு தாயாகப்பட்டவள் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அதுபோல ஏற்றுக்கொண்டாயே அன்னையே. தாயே, இந்த பூ
உலகிலே மீண்டும் எனக்கு ஓர் பிறவி இருப்பது உண்மையானால் நீ எங்கெங்கு இருக்கின்றாயோ அந்த ஆலயத்தெல்லாம் நான் சுத்தம் செய்ய வேண்டும். பாமர மக்களுக்கு நான் எத்தனையோ கொடுமைகளை செய்திருக்கின்றேன். பாமர மக்களுடைய ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அவர்களை நல்ல முறையில் உபசரித்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து பம்பை உடுக்க எடுத்து உன்னுடைய ஆலயத்தில் நான் கோவில் பூசாரியாக வர வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தை எனக்கு தர வேண்டும் தாயே. நீ கேட்கறதை அளிக்கின்றே பெற்றுக்கொள். தாயே, கருத்த முகத்தோடு பெருத்த உருவோடு இந்த பூலோகத்தில் நீ பிறப்பதற்கு காரணம் மும்மூர்த்திகளின் திருவிளையாடல் தான். அந்த மும்மூர்த்திகள் இந்த அடுத்த காடகத்திற்கு வந்து உன்னை காண வந்தார்கள். அதனால் இந்த இடத்திற்கு திருமூர்த்தி காடு, இந்த திருவேர் காட்டிலே உனக்கு ஆலயம் அமைத்து இதோ இருக்கின்றது. இந்த வேம்பு என்று சொல்லக்கூடிய வேப்ப மரத்தை உனக்கு தலைவிரிச்சமாக வைத்து உனக்கு கோவில் அமைப்பார்கள். இந்த ஆலயத்தில் உன்னை காண வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அவர்கள் குறையை நீதான் தீர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கீழ்பேட்டை கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாரும் நீதான் காப்பாற்ற வேண்டும் தாயே. பாமர மக்களுக்கு நானே காக்கின்றேன். அன்பார்ந்த கீழ்பேட்டை கிராம பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, காலை தரிசனம் தெய்வ தரிசனம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த கிராம தேவதையே உங்கள் கண்முன் இருக்கின்றார். இந்த அம்மனிடம் விபூதி பத்திரிகை வாங்கி கொண்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல இன்னல்கள், பல பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து உங்கள் குடும்பம் சுபட்சமாக நல்ல முறையில் இருக்கும். அதனால் எல்லோரும் இந்த அம்மனிடம் விபூதி பத்திரிகை வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் கையில் கிடைத்த காசை போட்டு அம்மனை வணங்கிக் கொள்ளுங்கள். காலை தரிசனம் தெய்வ தரிசனம் என்று சொல்வார்கள். துதிப்பவர் களிக்கும் வீடு, துதிப்பவர் களிக்கும் வீடு, நாக நதிக்கரையில் அமைந்த ரேணுகப்பட வேடி, துதிப்பவர் களிக்கும் வீடு. கருமாரியம்மன் சரித்திரம், திருவேற்காட்டு கருமாரியம்மன் சரித்திரம் என்ற நாடகம் இந்த காட்சியோடு நிறைவு பெறுகிறது. இது எங்குள்ள உங்கள் வீட்டில் குழந்தை தவறு செய்தால் எப்படி மன்னிக்கிறீர்களோ அதுபோல் மன்னித்து ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வாக்கு கொடுங்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம்.